எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே நெய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா மணலாக எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த நெய் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். சால்ட் இல்லாத பட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுப்பை ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நடுநடுல கிண்டி விட்டு பட்டர் உருகட்டும். இப்போ பட்டர் நல்லா உருகிட்டுது. இப்போ இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. நம்ம நெய் பண்ணுறப்ப கடைசியாக எப்படி வரும்னு காட்டுறேன். இப்போ ஒரு கொதி வந்துட்டுது. ஃபஸ்ட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற பாக்கி எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு பட்டர் உருவினப்போ எப்படி மஞ்சளாக இருந்தது, திக்காக இருந்தது. இப்போ கொதிக்க பாருங்கள், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில் இது கொதித்து வரத்துக்கு. நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா ஒரு கொதி வர விடுங்க. இதில் அடியில் அந்த கசடு இருக்கும் இல்லையா, அது நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ கொதிச்சிட்டுது. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை அதில் தெளித்து விடுங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த நெய் உருகியும் அதுக்கப்புறம் அந்த மணலாக இதனால தான் வரும். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி தெளித்ததுக்கப்புறம் பொங்கி மேலே வரும், அதனால் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட நெய் நல்லா ரெடி ஆகிட்டுது. இதை ஒரு 15 நிமிஷம் ஆட்டாமல் ஒரு இடத்துல வச்சுருங்க. அந்த கசடெல்லாம் கீழே தங்கிடும். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டுது. அந்த கசடெல்லாம் அடியில் தங்கிட்டுது. நம்ம மேலே இருக்கிற நெய்யை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி இருந்ததுன்னா அதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். இதோட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம நெய் பண்ணோன்னா வீடே நல்லா வாசனை அடிக்கும். இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் விட்டிங்கன்னா நம்மளோட நெய் ரெடி ஆகிடும். இனிமேல் நீங்கள் கடையில் நெய் வாங்க வேணால் வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் எப்படி நல்லா மணலாக வந்திருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் என்னென்னு பார்த்தலாம். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அதாவது ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே, மன தூய்மை இல்லாத மற்றவை ஆறாவாரத்தன்மை உடையவே ஆகும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.